இருதயத்துல இருக்கிறது யாருக்கு மட்டும் தெரியும்? யாருக்கு மட்டும் தெரியும்? தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம இருதயத்துல நமக்கு என்ன பாரம் இருக்குது, நமக்கு என்ன வலி இருக்குது, நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது. இந்த உலகத்துல உள்ள மனுஷங்கள்ட்ட நம்ம எவ்வளவு போய் சொல்லலாம். அதுக்கான ஒரு அட்வைஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஆனா அதற்கான தீர்வை தர்றது யாருதான்? ஏசப்பா மட்டும்தான். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். என் இருதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார். யாரும் தேற்ற முடியாத நிலைமையில இருக்கிற எல்லாரும் இப்ப நம்ம ஏசப்பாவை நோக்கி இந்த பாடலை பாடும். ஒரு அர்ப்பணிப்பாக, ஏசப்பா எனக்கு இந்த இருதயத்தின் என்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் எனக்கு நிறைவேற்றி தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து இப்போ நம்ம பாட போறோம். எப்படி சிறகு இல்லாத பறவை வானத்துல பறக்க முடியாதோ, அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா இல்லாத, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே மேன்மையை கொண்டு வராது. அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க, சிறகு உடைந்த நிலையில பறவை பறக்க முடியாது. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஏசப்பா எவ்வளவு தூரம், ஏசப்பா கிட்ட எவ்வளவு நம்ம கிட்டி சேர்றோமோ, அதே மாதிரி ஏசப்பாவும் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அதை நினைச்சு எல்லாரும் இந்த சான்ஸா பாடுவோம். சிறகு உடைந்த நிலையில் பறவை பறக்குமோ,
யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம எல்லாரும் எழும்பி நின்று, முடிந்தவர்கள் எழும்பி நின்று நம்ம இருக்கிற இடங்கள்ல தேவனை வந்து நம்ம இப்போ ஆராதிக்க போறோம். எல்லாரும் அப்படி முடிந்தவர்கள் அவங்க இருக்க இடத்துல அப்படியே எழும்பி நின்றுக்கோங்க. முடியாதவங்கள் உட்கார்ந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். முடிந்தவர்கள் அப்படியே எழுந்து நம்ம இப்போ ஈசப்பாவை கொஞ்ச நேரம் துதிக்க போறோம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்ய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவர் துதிகளை மிகவும் விரும்புகிறார். அதனால எல்லாரும் சேர்ந்து இப்போ நம்ம எழும்பி நின்று ஈசப்பாவை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், போற்றி துதி